ரவையை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் ஆக்குன சீனி, அரைச்ச ரவையும் சீனியும் ஒன்றா கலந்து வச்சுருக்குறோம். இதில் வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசத்துக்கு. ஏலக்காய் பவுடரையும் கலந்துக்கிறேன். நெய் சூடாகிடுச்சு. கஜ்ஜி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ நாங்கள் இதில் வந்து மாவு கலவையில் இதை போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் கிளறிக்கலாம். இப்போ வந்து சூடான பால் கொஞ்சம் ஊற்றி அப்படியே கிளறிக்கலாம்.